எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணம் இன்னைக்கு நடக்க இருக்கு. அதாவது ஜனனி சக்தியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட ஜனனி சக்தி எப்படி கண்டுபிடிச்சாங்க என்பதுதான் இன்றைய எபிசோட வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எல்லாரும் பல நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ராணா கேரக்டரையும் காட்ட போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரியல ஆதி குணசேகரன் ராமசாமி மெய்யப்பனை வச்சு சக்தியை கடத்தி வச்சிருக்காரு. வீடியோவை கொண்டு வந்து கொடுத்தாதான் சக்தியை விடுறதாவும் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் சக்தியை தென்காசியில கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஜனனிக்கு தெரிய வந்தது. அவரை காப்பாத்ததான் அங்க போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜனனி சக்தி இருக்கிற இடத்த நெருங்கிட்டாங்க. அப்படி இருக்க சூழல இன்னொரு பக்கம் வீட்டுல அறிவுக்கரசி தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் திருமண ஏற்பாடும் செஞ்சுட்டு வராங்க. இது தொடர்ந்துதான் சக்தியை சவப்பட்டியில வைக்க ஏற்பாடு செஞ்சாரு ராமசாமி மெய்யப்பன். அதுக்காக ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய சவப்பட்டி ஒன்ன தயார் செஞ்சிருக்காரு. அந்த பெட்டிக்குள்ள சக்தியை வச்சு உள்ள செல்ற ஆக்சிஜன் அளவை மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வந்தா இறுதியில அந்த ஆக்சிஜன் செல்ற பைப்பை மூடிட்டு அவர் செத்துடுவார்னு திட்டம் போடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ராமசாமிக்கு ஜனனி பக்கத்தில் நெருங்கிட்டாங்க என்பது தெரிய வருது. இந்த வீடியோக்கெல்லாம் நான் அவனை விட மாட்டேன், முதல்ல என்னுடைய ஃபேக்டரி விஷயத்த முடிச்சுட்டு உடனே உன்னுடைய வக்கீலுக்கு மெயில் பண்ணு சொல்றாரு. அண்ட் ஜனனியும் ராமசாமி கிட்ட மாட்டிடுறாங்க. அதோட ராமசாமி ஒன்ன ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவனை கொல்றன்னு சொல்றாரு. இதற்கிடையில தான் ஜனனி எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தேடிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்பவே கத்துறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களே கலங்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதோட அங்க இருக்க ஒரு லேப்டாப்பை பார்க்கும்போது அதுல சக்தியை அடைச்சி வச்சிருக்கிறது தெரியுது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்டி இருக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் தான் சக்தி இருக்காரு. ஸோ ஒரு வழியாக ஜனனி சக்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஒரு ட்விஸ்டான விஷயமும் இருக்குது. அதாவது ஆதி குணசேகரன் என்ன சொல்லியிருப்பார்னா, என்னோட ரத்த சம்பந்தத்தை எக்காரணத்தை கொண்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது சக்தியை எதுக்காக இந்த அளவுக்கு துன்புறுத்துனாங்க என்ற கேள்வி எழும்புது. ஸோ சக்தி ஆதி குணசேகரனுடைய தம்பி இல்லை. அண்ட் ராணாவை பார்க்கறதுக்காக பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழல்ல இன்னும் சில நாட்களில், அதாவது 2 or 3 daysலயே ராணாவை காட்ட இருக்காங்க. இப்படி சீரியல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மேலும் எதிர்நீச்சல் சீரியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.